சென்னை பொருட்காட்சியில் ராட்டினத்திலிருந்து விழுந்த பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பொருட்காட்சிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தற்காலிக மற்றும் நிரந்தர பொருட்காட்சி பொழுதுபோக்கு பூங்காக்களை அரசு முறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை கேட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரை எதிரில் வெலிங்டன் கல்லூரி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள பொருட்காட்சிக்கு கடந்த 31ஆம் தேதி சென்ற சென்னை அசோக் நகரைச் சேர்ந்த பௌசியா பேகம் ராட்டனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு பலியானார். குறைந்தபட்ச முதலுதவி வசதி இல்லாததும் பொருட்காட்சிக்கு வருபவர்களை அலட்சியத்துடன் நடத்தியதுமே இந்த விபத்துக்கு காரணம் என உயிரிழந்தவரின் உறவினர் குற்றம் சாட்டுகிறார். அதான் அவங்க பெல்ட் போட இருக்கும்போது இவங்க வந்து கத்துனாங்க, நான் எனக்கு டைட்டாக இருக்கேன் என்னால் போட முடியலன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க இறக்கி விட்டுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு வேலையே இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டா அந்த பையன் அவங்க வந்து ஹிந்தி பேசினாலும் நாங்கள் பேசுறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க சொன்னதுக்கு இந்த பையன் என்ன பண்ணால் கையில் கொண்டு கட்டிட்டான். அதே மாதிரி 2 பேர் உள்ளே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த இதுக்குள்ளே போய் நுழையிற போதுமே அந்த இதில் சுத்தம் போதே ஆளுங்க நின்றுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் போய் உட்காரும் போது இல்லை. விபத்து நடந்தவுடன் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்தவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தது ஏன் என உறவினர்கள் கேள்வி எழுப்பினர். இந்த விபத்தை நேரில் பார்த்த வழக்கறிஞர் வாசன் தமிழகம் முழுவதும் உள்ள பொருட்காட்சி மற்றும் பொழுதுபோக்கு பூங்காக்களை முறைப்படுத்த வேண்டும் என காவல்துறை இயக்குநரிடம் புகார் அளித்துள்ளார். இருக்கக்கூடிய விஷயங்கள் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் பராமரிக்கப்படாத பழங்காலத்து மிஷின்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை முறைப்படி பீரியாடிக்கல் பண்ணி கவர்னிங் பாடியை வச்சு இதை எப்படி அப்ரூவல் கொடுக்க போகிறீங்க, அதை அப்ரூவல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை பின்னாடி அதை எப்படி நீங்கள் சீர்படுத்த போகிறீங்க, அதை எப்படி ஒழுங்குபடுத்த போகிறீங்க, இந்த மாதிரி பீப்புள்களுக்கு உடனே இமீடியட்டாக கொடுக்காம அதை சிஸ்டமேட்டிக்கல் பண்ணி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் வேண்டாம்னு சொல்ல வரல, அதை சிஸ்டம் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரோம். இந்த சிஸ்டம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பண்ணுங்கள், மேற்கோள் பண்ணுங்கள் தான் நேற்றைக்கு அவர்கிட்ட டிஜிபி சார்ட்ட கொடுத்துருக்கேன். பொருட்காட்சி நடத்துவதற்கு போலீஸ், தீயணைப்புத்துறை, நகராட்சி அல்லது மாநகராட்சியிடமும் மின்சாரத்துறை அலுவலகங்களிலும் தடையில்லா சான்றிதழ் பெற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனுமதி பெற வேண்டும். இறுதியில் பொருட்காட்சி நடத்துவதற்கு செய்தி தொடர்புத்துறை அனுமதி வழங்குகிறது. ஆனால் சென்னை மெரினா கடற்கரை எதிரே நடத்தப்பட்டு வரும் பொருட்காட்சிக்கு கிண்டியில் உள்ள தலைமை மின்சாரத்துறை ஆய்வாளரிடம் அனுமதி பெறவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குதுப்தீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.